அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரில் நடந்த ஒரு துயரச் சம்பவம் உங்கள் எல்லாரோட மனசையும் நிலைகுலைய வச்சுருக்கும். சரி, என்ன நடந்தது, ஏன் அந்த பெண்ணு இறந்தாங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு பிரசவத்தை பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லை, கர்ப்பத்தை காலத்தை பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லை, நாலேஜ் எதுவுமே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகிருக்கு, அதை போல் நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இது செகண்ட் டெலிவரி ஆயிடுச்சு. ஆன உடனே அந்த பெண் ப்ளசண்ட்டாக வரல, மறுட்டி அவங்க பண்ணிக்கலங்க. அவங்க பண்ணது வீட்டு பிரசவம் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் குழந்தை வெளியில் வந்தோடனே இவங்க தொப்புள் கொடியை துண்டிச்சிட்டாங்க. அது முதல் தவறு. தொப்புள் கொடி துண்டிக்கக்கூடாது. முழுமையாக அந்த நஞ்சு கொடி எப்போ வருதோ, எத்தனை மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக காத்திருக்கணும். நஞ்சு தட்டு தான் தாயோட கர்ப்பப்பையோட இணைஞ்சிருக்கும். குழந்தை வெளியில் வந்தோன்னே நஞ்சு தட்டு முடிவு பண்ணும், ஓகே இது வெளியில் போயிடுச்சு, இது இனிமேல் சர்வை பண்ணிக்கும், இதுக்கு நம்ம நஞ்சு தட்டுலேருந்து அதுக்கு உணவு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தாயோட கர்ப்பப்பையிலேருந்து கலண்டு அதை வெளியேறதுக்கான முயற்சிகளை நஞ்சு தட்டு எடுக்கும். உடம்பும் இனி இந்த நஞ்சு தட்டு தேவையில்லை, பெரிய கழிவான குழந்தை போயிடுச்சு, அடுத்து சின்ன கழிவான நஞ்சு தட்டு வெளியேறணுங்கிற முயற்சியில் உடம்பு ஈடுபட்டிருக்கும். இந்த நேரத்தில் தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டா அந்த நஞ்சு தட்டுக்கு மெசேஜ் துண்டிக்கப்படும். நஞ்சு தட்டு வெளியே வர்றதில் தாமதமாகும், சிக்கல் ஏற்படும். அது மாதிரி என்றைக்கு செய்யக்கூடாது. அப்போ அவங்க முதல் விஷயம் செஞ்சது தொப்புள் கொடியை கட் பண்ணது தப்பு. அடுத்த விஷயம், கட் பண்ணிவிட்டு நஞ்சு தட்டு வெளியில் வரணுங்கிறதுக்காக இவங்க யாரோட கைடன்ஸ் இல்லை, புரிஞ்சுக்கங்க, யார் கைடன்ஸும் இல்லை. முதல்ல ஒரு குழந்தை பெற்றெடுத்த அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அவங்களோட நண்பருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எழுந்திரிச்சு உட்காரும் பொழுது அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஃபிட்ஸ் வருது, ஃபிட்ஸுன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 காரணத்தில் ஃபிட்ஸ் வரும். உடம்பு அதிகமான குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா ஜன்னின்னு சொல்லுவோம்லே, அது வரும். இன்னொன்று, உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லைன்னா ஃபிட்ஸ் வரும். நாம் இந்த ஆக்சிஜனை உடம்புல வச்சுக்கிறதுக்கு தான் உங்களை எல்லாரையும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜன் கேரியர், உடம்பு முழுக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது. இது 12லேருந்து 14 வரைக்கும் பெண்களுக்கு இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக குறையும். அதுக்காக தான் நம்ம நாட்டத்திலேருந்து ஆடியோவில் போட்டிருக்கோம். முதல் பருவகாலம், 2வது பருவ காலத்தில் ஹீமோக்ளோபினை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் ஹீமோக்ளோபினை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தனியாக 2 ஆடியோவும் போட்டிருக்கேன் டிரைவில். உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 9 வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த பெண்ணுக்கு என்னாச்சு, கிருத்திகாவுக்கு ஹீமோக்ளோபின் கம்மி ஆகிட்டதுனால அந்த பெண்ணுக்கு உடல் முழுக்க ஆக்சிஜன் போகலை. என்னோட கெஸ்ஸிங் போகலை, இறந்துட்டாங்க. 2வது, ஜன்னி ஏன் வருது, குளிர்ச்சி ஆகிட்ட ஜன்னி வரும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், குழந்தை பிறந்த உடனேயே தாய்க்கு செய்ய வேண்டியது, நஞ்சுத்தட்டு வரலைன்னா ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்துட்டு வேப்பெண்ணெயை சூடு பண்ணி பூண்டு தட்டி போட்டு உச்சி, உள்ளங்கை, உள்ளங்கால் எல்லாம் தடவுங்க. ஒன்ஸ் நஞ்சு தட்டு வந்ததுக்கப்புறம் வேப்பெண்ணெயை ஒரு ஸ்பூன் உள்ளுக்கு கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா, நஞ்சு தட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா வேப்பெண்ணெய் ஒரு ஸ்பூன் உள்ளுக்கு கொடுத்துட்டு அரை மணி நேரம் கழித்து நல்ல ஒரு சொம்பு தண்ணி உள்ளுக்கு கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா எபவுட் டெலிவரி ஆடியோவை கேட்டு பாருங்கள். இந்த பெண்களுக்கு எதை பற்றியுமே ஒரு நாலேஜ் இல்லாததுனால ஃபிட்ஸ் வந்தோன்னே ஒன்றும் புரியாமல் தடாபடான்னு ஆயினோன்னே அந்த பிரசவத்துக்கு உதவி செஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்குகையில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்போ, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த பெண்ணு கிருத்திகா இறந்துட்டாங்க. பார்த்தோன்னே பல்ஸ் பார்த்துட்டு புரிஞ்சிட்டார், இறந்துருச்சுன்னு இருக்கார். சரி, உள்ளே போய் குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே ஆம்புலன்ஸுக்கு அவங்க அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ப்ளீடிங் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஏன் ப்ளீடிங் அதிகமாக போகுது அப்படின்னா, உடம்புல ஹீமோக்ளோபின் அதிகமாக இல்லைன்னா ப்ளீடிங் போகும். ஆக்சிஜன் கம்மியாக இல்லைன்னா உடம்பு, ஹார்ட்டு நிறைய ரத்தத்தை செலுத்திக்கிட்டே இருக்கு. எந்த பகுதிக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ அந்த பகுதிக்கு இந்த ரத்தத்து மூலம் தேவையான ஹீமோக்ளோபின் அந்த ஆக்சிஜனை தொடர்ந்து பம்ப் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ பம்ப் பண்ணி அனுப்பும் பொழுது அதில் ஆக்சிஜன் கிடைக்கலும் பொழுது அது கழிவாக பிறப்புறுப்பு வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது. இந்த பெண்ணுக்கு இதான் நடந்துச்சு. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை உடம்பு அதிகமாக ஜில்லிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் நடந்திருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்,
இந்த பெண் இறந்துருக்காங்க அப்படின்னா பிரசவங்கிறது இயற்கை தானே. ஏன் இந்த பெண் இறந்தாங்க? அப்போ இயற்கை பிரசவம்னா இறப்பாங்களா? கேள்வி வரலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று ஃபஸ்லூர் ரஹ்மான் சாரோட ஃபாலோவராக இருக்கலாம். முழுக்க முழுக்க இயற்கை அந்த இறைவழி மருத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இறைவழி மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் போல் இருங்க, இறைவன் உங்களை பார்த்துக்கொள்வான், இறைவன் உங்களை பார்த்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லியே இவங்க நம்ப வைக்கிறாங்க. இயற்கையை நம்ப சொல்கிறாங்க. இயற்கையை நம்பலாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இயற்கை சரியாக இருக்கா? காற்று அசுத்தமாக இருக்குது, குடிக்கிற தண்ணி அசுத்தமாக இருக்குது, அடுத்தது உணவு நஞ்சாக இருக்குது, பஞ்சபூதம் எல்லாத்தையும் நமக்கு எடுத்து வச்சுட்டோம். ஆனால் நம்ம உடம்பு பஞ்சபூதத்தோட கரெக்டாக வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். எப்படி வேலை செய்ய முடியும்? ஏன் ஹீமோகுளோபினுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா நீங்கள் எவ்வளவோ ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மற்ற உணவுகளில் நஞ்சு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா உணவுகளும் அடி ஓரத்துலேருந்து கடைசியில் கிடங்கில் சேமிப்பு கிடங்குகளை அங்கே சேமிக்கிற வரைக்கும் எல்லாமே நஞ்சு தான். எல்லாமே செயற்கை உரங்களும் கெமிக்கலையும் போட்டு தான் பாதுகாக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்புல எதிர் விளைவுகளை ஏற்படுத்துது. ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆக மற்ற உணவுகள் அதை இழுத்து அதை கழிவாக ஆக்கிறது, அதை ஒன்றும் இல்லாத ஆக்கிறது. அப்போ இயற்கையை நம்பினோம்னா நம்ம இயற்கை முறையில் வாழணும், இயற்கையை ஒழுங்காக வச்சுருக்கணும். எல்லாமே கெட்டுப்போச்சு, நாமளே இயற்கை முறையில் இல்லை. ஒருவேளை ஆல்கலைன் ஃபுட்டு எடுத்துக்கணும், இயற்கை உணவு எடுத்துக்கிறோமா? ஒருவேளை சமைச்ச உணவு எடுத்துக்கிறோமா? மாதத்துக்கு ஒரு நாளேன்னு அட்லீஸ்ட் விரதம் இருக்கிறோமா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு சாப்பிடணும், செய்கிறோமா? இரவு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் கண்டிப்பாக உறக்கம் வேணும், செய்கிறோமா? 7, 7:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். தூங்க போகும்பொழுது வயிறு எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். 2.5 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு 2.5 மணி நேரம் கழித்து தூங்க போகணும். அப்போ தான் உள்ளுறுப்புகள் எல்லாமே சிறப்பாக வேலை செய்கிறோமா? தூங்கும் பொழுது வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு தூக்கமே வருது. அப்போ எதுவுமே இயற்கை சார்ந்து வாழலை. ஆனால் உடம்பு மட்டும் கரெக்டாக இருக்கணும். இயற்கை நிகழ்வான இந்த உயிரியல் மாற்றமான பிரசவம் மட்டும் சரியாக நடக்கணும்னா எப்படி நடக்க முடியும்? புரியுதுங்களா? ஸோ இந்த இறப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாலேஜ் இல்லாதது. கர்ப்பகாலம் பற்றிய நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, இயற்கை பிரசவம் பற்றின நாலேஜ் இல்லை. இதுதான் அந்த பெண்ணோட இறப்புக்கு காரணம். இங்கே நம்ம குழுவில் இருக்க இத்தனை பேருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னோடய எபோட் டெலிவரி ஆடியோ பாருங்கள். இப்போ வேணும் அட்லீஸ்ட் அந்த 3 ஆடியோவும் திரும்ப திரும்ப கேளுங்க. கர்ப்பகாலம் பகுதி 1, 2, 3 இதெல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்க. நான் சொன்ன விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதாவது எபோட் டெலிவரியில் பிரசவத்தின் போது எதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரியில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடியோ கேட்குற மனநிலையில் இருக்காது. நோட்டில் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, சரியா? கண்டிப்பாக இன்ன வரைக்குங்க 5 மாதத்தில் 70 டெலிவரி என்னோட கைடன்ஸில் மட்டுமே ஆயிருக்கு. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறார். கிரிட்டிக்கல்னு யாருக்குமே ஏற்படலைங்க. ஏன்னா அவங்க கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே 500 டெலிவரி ஆயிருக்குன்னு ஹீலர் பாஸ்கர் சொல்கிறாரு. எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. என்கிட்ட கேட்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதேனும் டெலிவரியில் அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்னு. இல்லை, இது வரைக்கும் எனக்கு ஒரு நெகட்டிவ் கூட கேட்டதே கிடையாது. குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குது, தாயும் ஆரோக்கியமாக இருக்காங்க. புரிஞ்சுக்கங்க. எப்போ இயற்கையோடு இணைந்து போகிறோமோ அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. வீட்டில் பிரசவம் நடந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது. இதை பற்றி என்னோட நிலைப்பாடுன்னு கேட்கலாம். நம்மளோட சட்டம் அவ்வளவு கடுமையாலாம் கிடையாதுங்க. அரசியல் கடுமையாக இருக்கே தவிர சட்டம் கடுமையாக இல்லை. அரசியலில் இருக்கிறவனுக்கு காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறானுங்க. இதை பற்றி ஹீலர் பாஸ்கர் விரைவில் ஒரு ஆடியோ போட போகிறாரு. அலோபதி அராஜகம் பார்ட் 2ன்னு ஒன்று போட போகிறாரு. அப்போ உங்கள் எல்லாருக்கும் புரியும். இதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்படி ஒரு சட்டம் நம்மளோட இதில் இல்லை. யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது. ஏன் நம்ம இயற்கை மருத்துவத்துக்கு நம்ம போகிறோம், இயற்கை பிரசவத்துக்கு போகிறோம்? ஆஸ்பத்திரியில் நடக்கிறதெல்லாம் சிசேரியன் பண்ணுறாங்க. அப்போ நீ ஒழுங்காக பிரசவம் பாரு, நாங்கள் இந்த வேலைக்கு போகலை, சரியா? அதை நாங்கள் நிலைப்படுத்துவதற்கு கண்டிப்பாக செய்வோம். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த குழுவில் இணைந்திருக்க அனைவருக்கும் இயற்கை பிரசவம் வீட்டில் நடக்கும். நீங்கள் இந்த சுற்றுப்புற சூழலில், அரசியல் சூழலில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பான விஷயந்தான் நடக்கும். புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு
பாதுகாப்புக்கு எதிரான எந்த விஷயமும் நடக்காது. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற மாபெரும் சக்தி இருக்குது. அந்த சக்தி நிச்சயமாக இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் முறியடிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை. நன்றி. வாழ்க வளமுடன்.